ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்ன அப்படின்னா, இட்லியும் பூண்டு சட்னியும். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு பூண்டு சட்னி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பூண்டு சட்னி இன்றைக்கி நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா ரொம்பவே இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ்ஸு, பெரிய ப்ராசஸ் ஒன்றும் கிடையாது. அப்படியே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு கேப்சர் பண்ணி போடுறேன். இது செய்யறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிடுறேன். 10லேருந்து 15 பூண்டு உரித்து எடுத்துக்கோங்க. பெரிய பீஸாக நான் சொல்கிறேன். சின்ன பீஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 20லேருந்து 25 பல்லு பூண்டு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா, காரம் நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சொல்கிறேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுவே எனக்கு காரம் போதுமானதாக இருந்தது. தேவையான அளவுக்கு கல்லுப்பு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை அதில் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது தோசையை விட இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.